வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மாதவிடாய் காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகள். இதுதான் பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மாதவிடாய் காலத்துல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்களா? பெயின்லெஸ் ஒரு மென்சஸ் அப்படின்றது இருக்கா? அப்படின்னா கிடையாது. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்மெனோரியா அப்படின்றது இருக்கும். டிஸ்மெனோரியா அப்படின்னா என்ன? மென்சஸ் போகும்போது அதிகப்படியான இடுப்பு வலியோ, வயிறு வலியோ, இன்னும் பார்த்தீங்கன்னா, சிவியர் டிஸ்மெனோரியா அப்படின்றது கூட இருக்கு. மைல்டு, மாடரேட், சிவியர் டிஸ்மெனோரியா அப்படிம்பாங்க. இந்த சிவியர் டிஸ்மெனோரியா காலம் இருக்கு அப்படின்னா, எப்படி இருப்பாங்க கேர்ள்ஸ் அப்படின்னா, கேர்ள்ஸ், லேடீஸ் எல்லாம் அந்த மென்சஸ் போகும்போது அப்படியே வலி உருண்டு, 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 உருண்டு பெரண்டுவாங்க. எனக்கு கர்ப்பப்பையே வேணாம் அப்படின்னு கல்யாணம் ஆகாத பொண்ணே சொல்லிடும். இதுக்கு இந்த டிஸ்மெனோரியாக்கு என்ன காரணம்? டிஸ்மெனோரியா பொதுவா 2 இருக்குங்க. பிசியோலாஜிக்கல் டிஸ்மெனோரியா, பெத்தாலஜிக்கல் டிஸ்மெனோரியா அப்படிம்பாங்க. பிசியோலாஜிக்கல் டிஸ்மெனோரியா அப்படின்றது ரொம்ப சிம்பிள். பெத்தாலஜிக்கல் டிஸ்மெனோரியா அப்படின்றது என்னன்னா, கர்ப்பப்பையில ஏதோ ஒரு நோய் இருக்கு. அதாவது கர்ப்பப்பையில அடினோமயோசிஸ் அப்படிம்பாங்க. கொழுப்பு கட்டி. கர்ப்பப்பையில தசைநார் கட்டி, ஃபைப்ராய்டு அது இருக்கலாம். அதே மாரி கர்ப்பப்பை வீக்கம் இருக்கலாம். இல்ல கர்ப்பப்பைக்குள்ள எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ்ம்பாங்க அது இருக்கலாம். இல்ல கர்ப்பப்பையில எண்டோமெட்ரியோசிஸ். கருப்பை உள் சதையினோட செல்கள் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பைய விட்டு வெளியே வர்றது, மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம் எல்லாம் பரவுறது. ஆக இந்த மாதிரி கண்டிஷன்லயும் பார்த்தீங்கன்னா, மென்சஸ் ஆகும்போது சிவியரான பெயின் அப்படின்றது இருக்கும். ஆக சிவியர் டிஸ்மெனோரியாவுக்கு காரணம் யூட்ரைன் பெத்தாலஜி. மைல்டு மாடரேட் டிஸ்மெனோரியாக்கு காரணம் கர்ப்பப்பையில எந்தவித பிரச்சனையுமே இல்லைம்மா. கர்ப்பப்பையினோட உஷ்ண நிலை அதிகமாகுது. யூசுவலா கர்ப்பப்பையினோட டெம்பரேச்சர் ஏறக்குறைய 25 டிகிரி செல்சியஸ் அரவுண்ட் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 50, 55, 60லாம் கொண்டு வந்துப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். தண்ணியே குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்காதனால மென்சஸ் போகும்போது அதிகப்படியான வயிறு வலி, இடுப்பு வலி எல்லாம் வருது. முக்கியமா வயிறு வலி பயங்கரமா வரும். அப்ப நம்ம இந்த மென்சஸ் ஆகும்போது வலியும் வேதனையும் வருதா, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தண்ணி குடிங்கம்மா. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிங்க. அதுக்கும் மேல அதுக்கான காரணத்த கண்டுபிடிங்க. இப்ப சிவியர் டிஸ்மெனோரியா இருக்கு. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு, பல்கி யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, எக்ஸலன்ட்டான ரெமெடிஸ் ஹோமியோபதியில இருக்கு. ஹோமியோபதி தான் இதுக்கு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா நார்மல்சி கொண்டு வர முடியும். அதெல்லாம் இல்லைங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மல். அப்ப முதல்ல தண்ணி குடிங்க. சிம்பிள் டிஸ்மெனோரியாக்கும் நெறைய மெடிசின்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. சிமிசிஃப்யூகா, டிஸ்மென் இந்த மாரி காம்பினேஷன் மெடிசின்ஸ்லாம் இருக்கு. சிமிசிஃப்யூகா அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் இந்த மாரி எத்தனையோ இருக்க தான் செய்யுது. அந்த மெடிசின்ஸோட கூட நாங்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாரி உணவு முறைகள் சொல்லுவோம் அப்படின்னா, முதல்ல 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுவோம். ஓகேங்களா? 2வது ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி வயித்துல ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் தொப்புள்ல விட்டுட்டு லைட்டா பார்த்தீங்கன்னா, தேய்ச்சுட்டு அந்த கைய கால் பாதங்கள்ல தேய்ச்சுட்டு இவ்வளவே தான் நெறைய கிடையாது. இவ்வளவு கால் பாதங்கள்ல தேய்ச்சுட்டு படுக்க சொல்லுவோம். இது 2வது விஷயம். 3வது மென்சஸ் இப்ப 7ஆம் தேதி வருது அப்படின்னா 1ஆம் தேதியில இருந்தே பார்த்தீங்கன்னா, கல்யாண முருங்கை, கல்யாண முருங்கை இலை அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல கல்யாண முருங்கை பெருசா தெரியல. இந்த காரைக்குடி சைட்லாம் போனீங்கன்னா, கல்யாண முருங்கை அடை, கல்யாண முருங்கை வடை, கல்யாண முருங்கை தோசை எல்லாம் செய்வாங்க. பெஸ்ட் அது ஒரு ஹெர்ப்ன்னு சொல்லலாம் இந்த வயிறு வலிக்கு, சிம்பிள் டிஸ்மெனோரியாக்கு. நோய் இல்ல. நோய் இல்லாத வெறும் சூதக சூடு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மென்சஸ் 7ஆம் தேதினா 1ஆம் தேதியிலேருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு வயசு பிள்ளைங்க இருக்கு, இல்ல பெரியவங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த கல்யாண முருங்கையில வடை செஞ்சு குடுக்கலாம். இல்ல அடை செஞ்சு குடுக்கலாம். இல்ல நம்ம கீரையில கொஞ்சம் கல்யாண முருங்கை கீரை போட்டு கடைஞ்சு குடுத்துடலாம். இந்த மாதிரி குடுக்கணும். குடுக்கும்போது அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமா பார்த்தீங்கன்னா, வலி, வேதனை அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டெய்லி இருக்கிறதுலயே ரொம்ப பழமையான வைத்தியம் என்ன அப்படின்னா, டெய்லி காலையில இந்த மாரி மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கா? 7ஆம் தேதி மென்சஸ் 1ஆம் தேதியிலேருந்து டெய்லி காலையில சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வாயில குத்தி மாத்திரை முழுங்குற மாரி முழுங்கிக்கணும். வெந்தயம் குளிர்ச்சி ஆயிடுமே, தலைவலி வருமே, கழுத்து வலி வருமே, அத நீங்க ஊற வச்சு சாப்பிட்டா தான். அப்படியே வெந்தயத்த எடுத்து வாயில கொட்டி மாத்திரை முழுங்குற மாரி முழுங்குறீங்க அப்படின்னா, அது வயித்துல இருக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான் செரிமானம் பண்ணுது அப்படின்னா, அது உங்களுக்கு ஈரமே பண்ணாதும்மா. எளிமையான வழி. இத ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கும் மேல வேற ஏதாவது இருக்கா? அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கொய்யா மரத்தினுடைய இலை இருக்கு பார்த்தீங்களா? கொய்யா இலை ஒரு 2 இலைய எடுத்து, நம்ம என்ன பண்ணணும்னா, 1 கிளாஸ் தண்ணி போட்டு, நல்லா கொதிக்க வச்சு, அது 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி, அத வடிகட்டி, அந்த கஷாயத்த குடிக்கணும். சூப்பரான வைத்தியம். சிம்பிள் ஹோம் ரெமடிஸ். இத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, மென்சஸ் போகும்போது ஏற்படக்கூடிய நான் முன்னமே சொன்ன மாரி நோய் சார்ந்த வலிகள் இல்ல. நோய் கிடையாதுங்க. வெறும் வலி மட்டும் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான ரெமடியா இருக்கும். இதுக்கு மேல எங்களுக்கு பயங்கரமான வலி வருதுங்க அப்படின்னா, நம்ம மென்சஸ் அப்ப வலி வரத்துக்கு குடிக்க வேண்டியது, நல்ல ஒரு கீத்து பூசணிக்கா, வெள்ள பூசணிக்கா, திருஷ்டி துடைப்பாங்க இல்லைங்களா? அந்த பூசணிக்கா. தோல் சீவிட்டு, கொட்டை எடுத்துட்டு, இல்ல கொட்டையோட கூட போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸியில போட்டு 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா அரைச்சு, வடிகட்டி அந்த ஜூஸ கொஞ்சமா தேன் போட்டு குடுங்க.
இது குடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே குடிக்கட்டும், செகண்ட் டே குடிக்கட்டும், தேர்ட் டே குடிக்கட்டும். சளி பிடிக்குமேம்மா கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இவ்வளோண்டு ஒரு சிட்டிகை மிளகு போட்டு குடுங்க. குடிக்கிறாங்க அப்படின்னா பெயின் குறையும். அதுக்கும் மேல ரொம்ப சிவியர் பெயின் இருக்கு அப்படின்னா இருக்கவே இருக்கு. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்து ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் எடுங்க. நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடைக்கும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.